ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் நான் வந்திருக்கேன். அது என்ன மாதிரி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 things you should never store in the refrigerator. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்னலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து நானுமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க தான் போகிறேன். ஸோ ஒன்னொன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோஸ் சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பொட்டேட்டோஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுனால அதோட ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, அதை சுகர் டைப்பா மாத்திடுதான். அதனாலதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீங்க பொட்டேட்டோஸ் எடுத்து சமைச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுகர் டேஸ்ட்ல இனிப்பா இருந்திருக்கும். இதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொட்டேட்டோஸை நீங்க டார்க் ட்ரை கூல் பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பொட்டேட்டோஸை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து குக் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் பொட்டேட்டோஸை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனியன்ஸ் ஏன் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். ரொம்ப நாள் நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வரும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு 3 days கழிச்சு எடுத்து பார்த்திருக்கேன். ஒரு மாதிரி அழுகி ஒரு மாதிரி மோல்டியா இருக்கும். அதுவும் இல்லாம வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுனால மற்ற ஃபுட் கூட அந்த ஸ்மெல் மிக்ஸ் ஆகிடும். ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரே ஆனியன் ஸ்மெல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் நீங்க சரியா க்ளோஸ் பண்ணாம ஏர்டைட் கண்டெய்னர்ல வைக்காம இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா வெங்காய ஸ்மெல் தான். அது போகிறதுக்கும் ரொம்ப டேஸ் ஆகும். அண்ட் வெங்காயத்தையுமே நம்ம ஒரு கூலான ட்ரை பிளேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பொட்டேட்டோஸ் கூட ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பொட்டேட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா தனியா தான் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் வெங்காயம் தனியா தான் ஸ்டோர் பண்ணணும். சாரி, கூல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா வென்டிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பாஸ்கெட்ல போட்டு வைங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்லிக்குமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா கார்லிக்கை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுனால ஃபுட் கூடயும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல்லியா இருக்கும் ஃப்ரிட்ஜே அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் கார்லிக் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுனால முளைச்சு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ப்ரவுட் மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி ரப்பரியா டெக்ஸ்சர் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அது உண்மைதான். கார்லிக் ஃப்ரிட்ஜ்ல உரிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும் போது ஒரு மாதிரி முளைச்சு வந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ரப்பரியாவும் இருந்திருக்கு. அது நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்றது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. பட் நான் நிறைய கொரியன் வீடியோஸ், ஃபாரினர்ஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் கார்லிக்கை குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் ஜிப்லாக் கவர்ல போட்டுட்டு குட்டி குட்டி பார்ட்டிஷன்ஸா பிரிச்சுட்டு ஃப்ரீசர்ல இல்லாம அது குட்டி குட்டி பார்ட்டிஷன்ஸா பிரிச்சுட்டு ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நான் பார்த்திருக்கேன். அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருந்தது அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணுங்க. கார்லிக்குமே நம்ம கூலான ட்ரை பிளேஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம ஸ்டோர் பண்றோமே, அதனால எதனா இஷ்யூ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் எனக்கும் டவுட். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டொமேட்டோஸ் தான் சொல்றாங்க. டொமேட்டோஸ் வெளியே ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது பழுக்கிற வரைக்கும் தான். பழுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஜூசினஸ் இருக்காது. அதோட நேச்சுரல் ஜூஸ் இருக்கும் இல்லையா, அது கம்மியாகும். ஜூஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும் டொமேட்டோஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் டொமேட்டோஸ் நான் வெளியே ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா நான் வாங்குற 3 kg டொமேட்டோஸ்லாம் வெளியே ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா ஒரே நாள்லயே வீணா போயிடும். ஸோ டொமேட்டோஸ் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. முக்கியமா டொமேட்டோஸோட ஃபிளேவர்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டொமேட்டோஸோட ஜூசி ஃபிளேவர் போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் கட் பண்ண வரைக்கும் டொமேட்டோஸ் ஃப்ரிட்ஜ்ல டைரக்டா எடுத்து நான் கட் பண்ணும்போது அதோட ஜூஸ் தெரியாது. கொஞ்சம் நார்மல் வாட்டர்ல போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 minutes விட்டுட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹனி பொதுவாகவே லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு லாங் ஷெல்ஃப் லைஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்ச நாள் ஒரு நெக்ஸ்ட் டே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கும். அண்ட் ஹனி எடுக்கவே வராது. ஒரு மாதிரி அல்வா மாதிரி வரும். ஒரு மாதிரி இறுகிடும். ஹனி டெக்ஸ்சர்லயே இருக்காது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல அதை நீங்க ஊத்தி வெளியே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டெல்லாம் போகாது. நெக்ஸ்ட் காஃபி பவுடருமே ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த தப்பையும் நம்ம பண்ணக்கூடாது. காஃபியோட ஃபிளேவரே போயிடும். ஃப்ரிட்ஜோட ஸ்மெல் தான் வரும். ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஃபுட்டோட ஸ்மெல் தான் அந்த காஃபில காஃபி பவுடர்ல இருக்கும்.
அந்த மாதிரி பண்ணும்போது காஃபி ஃபிளேவரே இருக்காது நீங்க காஃபி குடிக்கும் போது. அண்ட் அதே மாதிரி காஃபி பவுடரை வந்து வெளியவே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலே ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு வாட்டர் மெலான், கிர்னி பழம் இதெல்லாம் தான் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, முழுசா வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. கட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், பட் முழுசா வந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதோட டெக்ஸ்சர் வந்து மாறும், ஒரு நேச்சுரல் ஜூஸ் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஃபிளேவருமே வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ற வரைக்கும் நம்ம அதை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு ட்ரை பிளேஸ்ல வந்து வைக்கலாம். அண்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசில் லீவ்ஸ் தான் சொல்றாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா உடனே வந்து வாடிடும் அப்படின்றாங்க. ஒரு நாள் வந்து நானுமே இதை செஞ்சேன். ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு அப்படியே பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். வீட்டுல வந்து துளசி செடி வளர்க்கும். ஸோ அதுல இருந்து நான் வந்து பறிச்சுட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல டேரக்டா வச்சிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா சீக்கிரமா வந்து வாடிருச்சு. இதை வந்து நான் தெரிஞ்சுக்கும் போது என்னோட ஸ்டோரி கூட வந்து நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நானுமே அப்படித்தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பேசில் லீவ்ஸை வந்து டேரக்டா ஸ்டோர் பண்ணாம ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுல வந்து பேசில் லீவ்ஸை வந்து போட்டு வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து குக்கிங் ஆயில் தான் வந்து சொல்றாங்க. குக்கிங் ஆயிலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிலாம் வைக்க கூடாது, ஒரு மாதிரி இறுகிடுச்சு அப்படின்னா அல்வா மாதிரி தான் எடுத்து நம்ம நெய் டெக்ஸ்சர்ல வந்து ஆயிடும், இறுகிடும். அதை வந்துட்டு நம்ம எப்படி அள்ளி நம்ம ஆயில் எப்படி போர் பண்றது? ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்காம ஒரு வெளியவே ட்ரை பிளேஸ்ல ரூம் டெம்பரேச்சர்ல வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பீனட் பட்டருமே அப்படிதான். ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி இறுகிடும். இந்த பிரெட் ஸ்லைஸ் மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாதீங்க, வெளியவே ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுவே இப்பெல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸ்ல தான் வருது. நீங்க அப்படியே கூட நீங்க வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் த்ரோ பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் மாறும், டெக்ஸ்சர் மாறும். ஸோ பார்த்துக்கோங்க. பீனட் பட்டர்னு கிடையாது, நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் பின்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணும், எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து கூட நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவகேடோ வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து பழுக்கவே பழுக்காது, ரூம் டெம்பரேச்சர்ல தான் பழுக்கும். நானுமே இந்த மிஸ்டேக்கை வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் மேல பண்ணேன். அவகேடோ வந்து வாங்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது வீணாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பழுக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஒரு அவகேடோ ஆஃப் யூஸ் பண்ணா ஒரு மாதிரி கசக்குச்சு. ஸோ பழுக்காம யூஸ் பண்ணதுனால ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் வந்து இருந்தது. வெளியே அதுக்கப்புறம் வச்சுட்டேன் நான். வெளியே வச்சுட்டு ஃபுல்லா பழுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா பழுக்கும் போது அது வந்து ப்ரௌனா மாறும், கிரீன்ல இருந்து ப்ரௌனா மாறும். அப்பதான் அது ஃபுல்லா பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கசப்பு டேஸ்ட்லாம் இருக்காது அண்ட் ஃபுல்லாவும் பழுத்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹெர்ப்ஸ், ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. இந்த ஒரிகானோ, இட்டாலியன் சீசனிங், இந்த மாதிரியான சீசனிங்லாம் இருக்கும்ல, பீஸா சீசனிங் இந்த மாதிரிலாம், அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. வெளியே வந்து ட்ரை பிளேஸ்ல ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணாலே போதும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் டெக்ஸ்சர் ஒரு மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நானுமே வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இனிமே வந்துட்டு நான் வெளியே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். லாஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது சொல்றாங்க. நீங்க எதுவும் வந்து கேக்ஸ் பண்றீங்க, பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கு கேக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கு வந்து எக்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாம வச்சிருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அது ரெஃப்ரிஜரேட் பண்ணாம நீங்க வெளியே ட்ரை பிளேஸ்ல வச்சாலுமே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ எக்ஸை வந்து நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க வந்து எதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்னதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது சொல்றாங்க. அதுல வந்து நான் ஒரு 15 திங்ஸ் மட்டும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.